ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் இப்போதெல்லாம் ரீரிலீஸ் தான் அதிகமாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு விஜய் அவர்களின் கில்லி படம் ரீரிலீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து இன்று வரை ரீரிலீஸ் படங்களிலேயே அதிக வசூல் செய்த தமிழ் படம் என்கிற சாதனையை படைத்துள்ளது. அதன் பிறகு 2025ஆம் ஆண்டு வெளியான படையப்பா படத்திற்கு நல்ல வசூல் கிடைத்தது. இதன் பிறகு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு அஜித் ரசிகர்கள் தொடர்ந்து பலமுறை கோரிக்கை விடுத்து ரீரிலீஸ் செய்யப்பட்ட படம்தான் மங்காத்தா. கடந்த மாதம் 23ஆம் தேதி வெளியான இப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் கில்லி, மங்காத்தா, படையப்பா ஆகிய 3 படங்கள் வெளிவந்த சமயத்தில் செய்த வசூல் மற்றும் ரீரிலீஸ் செய்த வசூல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பார்த்தால் 1999ஆம் ஆண்டு வெளியான படையப்பா படம் 63 கோடி வசூல் செய்தது. ரீரிலீஸில் 18 கோடி வசூலித்தது. 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி படம் உலகளவில் 38 கோடி வசூல் செய்திருந்தது. இப்படம் 2024ஆம் ஆண்டு ரீரிலீஸ் ஆனபோது 32 கோடி வசூலித்தது. அஜித் அவர்களின் மங்காத்தா படம் 2011ஆம் ஆண்டு வெளிவந்த போது உலகளவில் 83 கோடி வசூலித்தது. தற்போது ரீரிலீஸில் 21.5 கோடி வசூல் செய்துள்ளது. பாருங்க, இதன் மூலம் இப்படம் 100 கோடிக்கும் மேல் வசூல் செய்த படம் என்கிற லிஸ்டில் இணைந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க.